உண்மையிலே இப்படி வந்து ஒருத்தரையும் பார்த்து போறான் கடவுள் என்னது ரெண்டு காலம் வந்து இதால கேட்டுட்டு இதால விடுறாரு கண்ணு தந்துக்க இதால பார்த்துட்டு அதை அதுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டா தானுக்கு மேன்னு சொன்னா எங்களுடைய உறவுகளுக்கு வந்து நிறைய நாளைக்கு பிறகு வந்து எங்களுடைய சொன்னா தான் தான் வந்து இந்த மரத்துக்கு மேல வரைக்கும் வெட்ட போறேன்னு சொல்லி தூக்குறதுக்கு மாதிரி இல்ல வந்து நான் ரதிய மாவட்டம் சாப்பிட்டேன் அப்புறம் ரதியமா அவ்வளவு கடந்து அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. நான் அனுஷியா. இன்றைய தினம் அங்கே நிற்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து எங்களுடைய பழைய வீட்டை வந்து நிற்க வேணாம்மா பழைய வீட்டை நிற்கிறேன். அப்போ பார்த்துட்டு இருப்பீங்க வந்து வளமையை போல் வந்து இன்றைக்கு வந்து முதல்னு சொன்னால் எங்களுடைய அங்கே அந்த வீட்டை வந்து வீடியோ தொடங்க வந்து இப்போ பழமையை போல் வந்து எங்களுடைய வீட்டை வந்து தொடங்க வேணாம்மா. அப்போ சில பேர் நிற்கலாமா வந்து வீட்டை விட்டு ஓடி வந்து இந்த வீட்டை தொடங்கி அப்படி இல்லை. நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பேன் வந்து எங்களுடைய பழைய வீட்டை வந்து கொஞ்சம் வேலையில் வந்து இருக்குன்னு சொன்னேன். நான் இப்போ ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை காலம்னு சொல்லி தெரியுமா நம்ம மழை காலம்னு சொன்னால் தெரியும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காத்துவல் புயலுவல் இதுவெல்லாம் சொல்கிறாங்க நம்ம. அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய புதிய வீட்டை வந்து நாங்கள்லாம் மடிவா சமைச்சு சாப்பிட்டு போட்டு இன்றைய தினம் வந்து எங்களுடைய அப்பாவுக்கும் வந்து வேலை இல்லைன்னு நெடுகதான் அது பழைய போட்டு வேலை இல்லை வந்து அப்போ ஒரு மாதம் சரி அதை விட அது பிரச்சனை இல்லைன்னு சரி இன்றைக்கு வரை நாளைக்கு போகல நம்ம சரி. அப்போ இன்றைய தினம் வந்து என்ன வீடியோ பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ எங்களுடைய உறவுகளுக்கு வந்து நிறைய நாளைக்கு பிறகு வந்து எங்களுடைய பழைய வீட்டை வந்து பார்க்க போகிறாங்க. எங்களுடைய உறவுகள் வந்து முதல்ல வந்து எவ்வளோ பேர் வந்து சொல்லியிருக்காங்க வந்து எங்களுடைய வீட்டை வந்து கோம்புத்தூர் எடுத்து போட சொல்லி. அப்போ நாங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து இப்போ மாறிட்டோம் வந்து எங்களோட வீடு வந்து வீடு மாறினா வந்து இப்போ கோம்புத்தூருக்கு வந்து சரியான கஷ்டம் வந்து சொல்லலைன்னு சொன்னால் நாங்கள் வந்து இன்னும் பழகையில் தானே வீட்டை வந்து நாங்கள் சாமானும் எல்லாம் இல்லை தானே உள்ள வந்து ஏன்னு சொன்னால் அங்கே தான் எல்லா சாமானும் இருக்குது. அப்போ இன்றைய தினம் வந்து என்ன வீடியோ பார்க்க போகணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து எங்களுடைய பழைய வீடை வந்து நாங்கள் ஒரு துப்புராக்க போகிறோம் வேணாமா. இல்லை அதை விட முக்கியமான விஷயம் ஏன்னு வந்து நாங்கள் ஒன்று சொன்னால் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கேமரா நிற்குது. அது வந்து ஒரு சின்ன இருந்தது இப்போ மழைக்கு நல்லா சடாச்சு கரண்ட் வயருக்குள்ளே போகணும் எங்கண்ட வீட்டு பக்கத்துலையோ வீட்டுக்குள்ள வளவுக்குள்ள கரண்ட் வயருக்குள்ள போன வழியால அப்புறம் அது டேஞ்சர் என்ன போல பெருசா வளர்ந்து ஓட்டேன். அப்ப அதெல்லாம் வெட்டி கொட்டி மட்டைப்படுத்தி போட்டு போறோமே மட்டைப்படுத்தி போட வந்து அவங்க வந்து கேட்பாங்க இந்த வீட்டுக்காரங்கன்னு சொன்னா பிரச்சனை தானே. அப்ப ஒவ்வொருத்தர் வந்து ஒன்று சொல்லாமன்னா நாங்களாம் சிந்திச்சு செயல்பட்டு அதில் வட்டிட்டு போனா நல்லா. அதை விட தெரியும் இப்போ இந்த மழை காலம் முடிஞ்சு சொன்னால் லைட்டாக சுகாதார பிரியம் வந்து வளர்க்கிடுவாங்க. நம்ம வளர்க்கிடைகள் வந்து லைட்டாக எட்டி பார்ப்பாங்க தொட்டிகளை பூச்சியில் இன்னைக்கு எட்டி பார்ப்பாங்க நின்றா ரிசிட் மஞ்சள் ரெசிட் தருவாங்க இருந்தாங்க டோக்கன்ன்ற மாதிரி அதை கொண்டு நாங்கள் ஃபைன் கட்டுவோம். இப்போ கிட்டல வந்து ஒரு கிருமி நின்றைக்கு வந்து எங்களுக்கு ஃபைன் அடிச்சாங்க என்னம்மா எவ்வளோ ஃபைன் அடிச்சது வந்து 10,000 வந்து அடிச்சுவாங்க. இப்போ வேலையில்லா நேரங்கள் வந்து இப்படி எல்லாம் ஃபைன் அடிச்சா எவ்வளோ காசு அநியாயம் போடுமே நான். அப்போ இன்றைய தினம் வீடியோவில் என்ன பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ எங்களுடைய வீடு எல்லாத்தையும் நாங்கள் துப்புரவாக்கி என்ன இவ்வளோ பெரிய ஒரு போஸ்ட்னு சொல்லாமல் ஒரு போஸ்ட் அளவுக்கு வந்து எங்களுடைய கேமரா கொண்டு வளர்ந்து நிற்கிது. அப்போ அதெல்லாத்தையும் வந்து தரமட்டமாக போகிறது ஆனால் ஒரு பெரிய விஷயம் தெரியுமா. இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா வந்து சொன்னா தான் இன்றைக்கு கொஞ்சம் உண்டனை சாப்பிட போகிறேன் ஏன் அம்மாண்டு சொன்னால் 2 முட்டையும் சாப்பிடணுமா ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் வந்து இந்த மரத்துக்கு மேலே வரைக்கும் வெட்ட போகிறேன்னு சொல்லி இல்ல அம்மா ஏற மாட்டேன். அம்மா கட்டே இல்ல ஏற மாட்டேன். அம்மா வந்து ஏணி வெளிதான் அம்மா கட்டேங்க பாத்தீங்கன்னா இப்ப இன்றைய தினம் வந்து ஒரு வீடியோ வந்து இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு சொன்னா அம்மா அறி வெட்ட போறா மரத்துல. அதான் வந்து ஒரு பெரிய விஷயமே வந்துட்டு காதான். அம்மா என்ன வெட்ட மாட்டீங்களோ இங்க அம்மா சொல்லிக்காம அம்மா எல்லாம் பள்ளிக்கம் போட்டு வரைக்கும் வந்து பள்ளிக்க முடிஞ்ச இந்த பொக்கெட்டுக்கு ஜாம்பழம் இந்த பொக்கெட்டுக்குன்னு மாங்க புளியம்பழம் அடுத்து என்ன தந்தப்பழம் இல்ல எனக்கு அம்மா சொல்ல நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் உண்மையை தான் சொல்லுவேன் அம்மா. அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து அம்மாக்கள் நாங்கள் எங்களோட குடும்பமாக வந்து சேர்ந்து தான் எங்களுடைய வீட்டை வந்து துப்புரவாக்கி போட்டு அடுத்த மழை வாரக்கும் கூட வந்து நாங்கள் தப்பிக்கணும் வீட்டை மற்ற முன்னாடி இப்போ வீட்டு கேட்டு திறந்து உள்ளுக்குள்ள போக அது வந்து காயத்ரி மந்திரம் சொல்லுவோம். சரி 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 காயத்ரி மந்திரத்தை நம்ம வீட்டுக்குள்ள போடணும்.
சரி தொட்டி நாளைக்கு 20,000 ரூபாய் அடிச்சுட்டோம் கை. சரி ஏன்னா நாங்க இல்லாத வீட்டை வந்து ஃபைன் அடிக்க வந்தா சரியான பிள்ளை நம்ம அப்படிலாம் அடிக்க மாட்டாங்க. இல்லாத நாங்களா கேட்டா செய்யும். ஓ ஏன்னா பக்கத்து வீட்டுல வந்து இருக்குதான், பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க. இப்ப நுளம்போல் வந்து அதில் குத்துனா வந்து பிறகு டெங்குல் வந்தா சிக்க எங்கள்ட பேர் அளவில் காய்ச்சல் தெரியல மாறிட்டு. ஓ டெங்கு பேலி பெரிய எலியா மாட்டு மாறினா உடனே சாக்கணும் விட்டு தான் போடுது. சரி ஓகே பாத்தீங்க சொன்னா இப்ப இதை தாண்டி ஒரு வீடியோ பார்க்க போறோம். சரி அதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல புதுசா பாக்குறீங்க சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாத்தீங்க சொன்னா அது ஒரு வகையில எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கு வேணாமா. அப்படி அந்த பேட் கமெண்ட் சொல்ற அன்புள்ளவங்களுக்கு பெரிய ஒரு நன்றி சொல்றோம். ஓ அதை வந்து நான் கணக்குல எடுக்கல உண்மையை சொல்ல நான் நன்றி சொல்றேன். எனக்கு அது பிடிச்சிருக்கு. உண்மையில வந்து பாத்தீங்க சொன்னா இந்த டிக்டாக்ல வந்து ஒன்று வந்து எங்களுடைய ஜப்னா வில்லேஜ் குக்கிங் ஒன்று வச்சுக்கன். அதுல வந்து எங்களுடைய அந்த இந்தி ஸ்டுடியோ கட்டத்தை ஃபுல்லா வெட்டி போடுறோமா. போட்டா வந்து அதுல ஒரு நிறைய உறவுகள் வந்து நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க. சூப்பர் நல்லா இருக்கு இப்படி ஃபேமிலியா சேர்ந்து வீடியோ போகணும்னு ஒரு 30 கமெண்ட் அன்றைக்கு வந்திருந்தேன். வந்து அதுல வந்து 25 10 கமெண்ட் வந்து கல்லறாம் கல்லரா. நான் கீழே போட்ட வந்து தேங்க்யூ சோ மச் உண்மையிலே இப்படி வந்து ஒருத்தரையும் பார்த்து பொறாமப்படாங்க. என்ன பொறாமப்பட்ட உங்களுக்கு வந்து கூட எங்களுக்கு ஒரு இது பிரச்சனையும் இல்லை. நீங்க பண்றதை பண்ணுங்க. கடவுள் என்னது 2 காலம் தருவார். இதால கேட்டுட்டு இதால விடுறாரு. கண்ணினே தந்துக்க இதால பார்த்துட்டு அதை அதுக்கு ரிப்ளை பண்ணி விடுறேன். அதுக்கெல்லாம் பயப்பட அவசியம் எங்களுக்கு இல்லை. கடவுள் மேலோடன் பார்த்துட்டு இருக்கிறான். அப்படி கதைக்கிறவனா கடவுள் பார்க்கணும். நாங்க எங்களோட நேர் போட்டு வழியில போய் கொண்டிருக்கோம். இப்ப என்ன பேக் கவுண்ட் பண்ணாலும் எங்களுக்கு இதால வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை. நம்ம அப்படி இருக்கக்குள்ள வந்துட்டு எதுவா இருந்தாலும் நீங்க பண்ணுங்க. உண்மையில வந்து எங்களை நேசிச்சு பார்க்க ரோல் வந்து உண்மையில எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. நாங்க ஒரு நாள் வீடியோ பாட்டி வந்து அவங்க கவலைப்படுறாங்க. அன்னைக்கு முன்னாடி எனக்கு 2 நாள் வீடியோ போடல. எங்க அனுப்பிச்சா வீடியோ காணலன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல எந்த வாட்ஸ்அப் கூட நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன நடந்தது ஏதாச்சும் பிரச்சனை சொல்லலாம். நான் சொன்னேன் இல்லை கொஞ்சம் பிஸியால வந்துட்டு வீடியோ வரலாம் போகுதுன்னு சொல்லி. சரி ஓகே அப்போ டைம் அது வந்து அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை கொண்டு வரப்போ உங்களுக்கு 2 ஃபுல்லாக வந்து கொஞ்சம் மழை இதாக இருக்குது. நல்ல கிளைமேட்டாக இருக்கு நம்ம. சரி ஓகே அப்படி சொல்லி கொண்டு வந்து இப்போ எங்களுடைய வீட்டை வந்து போவோம். பாங்க ஃபஸ்ட்டு வந்து வீடு எப்படி இருக்குன்னா அப்போ உள்ளே நம்ம இப்போ நாங்கள் எவ்வளோ நாளாக வந்து இல்லை. ஆனால் அப்படி இது வந்து சும்மா வந்து போகிறாங்க. நம்ம அம்மாவை நாட்டி நான் பாடுறேன் வீட்டு வந்து கலட்டும். இப்போ என்ன ஃபஸ்ட்டு வந்து கலட்டங்கள் மந்திரம் சொல்லணும். காயத்ரி மந்திரம் தெரியாது. ஓகே நிக்கிறீங்களோ? ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே வந்து முன்னுக்கே வந்து கண்பிஸ்தி பிள்ளையாட்ட படம் வந்து கொள்ளிக்கல நம்ம கண்ணபதியம் எப்படி சொல்றேன் பாதிக்காட்டி வந்து இப்ப பாருங்க வந்து இந்த நிலம் வந்து நாங்க நிக்கக்குள்ள வந்து இந்த கலர்ல இந்த வெள்ளை கலர்ல இந்த நிலம் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாசி பிடிச்சு பச்சை கலர்ல வந்துட்டு இந்த நிலமெல்லாம் வந்து பச்சை கலர்ல வந்து அவ்வளவு பாசி பிடிச்சுன்னா அம்மா இங்க பாருங்க மெயின் சாமான் வந்து மழை பெஞ்சு தண்ணி தம்பிருக்கேன் நான் கொய்யா காடா வந்து கவனிக்கல இந்த மரத்துல கூட கட்டல எங்கள் வீட்டு கொய்யா ஓகே அப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவர் தான் வந்து மெயினான விஷயம் வந்து இவரால வந்து இந்த முத்தம்புள்ளாய் வந்து சரியான கஞ்சல் எல்லாம் கொண்டு கஞ்சல் அதை விட இந்த சீட்டுக்கு மூடி நிற்குதல்ல மேல அப்ப அதெல்லாம் ஒரு பாம்பு ஊற்றி எறும்புக்குள்ள போய் அந்த பழத்துல எல்லாம் கொண்டு போடும். அப்ப இனி வந்து மழை காலம் முடிஞ்சு கொண்டு வருது ஃபுல்லா கட் பண்ணுவோம். ஆனா இப்ப என்ன விளக்குதுன்னா இப்ப சிக்கலா கிடக்கு அம்மா அம்மா கத்தி அம்மா அது தூக்குறதுக்கு மாக்க இல்லை. எனக்கு லாமேண்ட ஆசை இல்லை. ஓகே பாத்தீங்க சொன்னா இப்ப ஜீவா வந்து கேமராமேனா இருந்தாலும் இப்ப ஜீவா வந்து பட்டமேத்தியன்னு சொல்லி ஓடி போயிட்டாராம்மா. தெரியும் தெரியும் தெரியும். இந்த நாளைக்கு எங்களை தேடி வந்து யாரும் சொல்ல முடியும். எங்களோட வீட்டு வேலையை நாங்களே கூட்டி செய்யறோம். அப்பா அதுதான் நான் சும்மா பம்பளா காட்சி இந்த வந்து அம்மா வருவான்னு சொல்லி நான் சும்மா அம்மா அங்கே விட மாட்டேன். நாங்கள் நல்ல கதையான பெரிய மாவட்டம் ஒரு வியாபாரம் இருந்தாலும் பட்டிட்டேன் வேணாமா. இதே மாதிரி தான் சரியாண்டா அப்போ போய் கொட்டு போடுதுப்பா. இல்லை இல்லை வட்டி விட்டா வந்து இன்னும் சராச்சி வளரும் தானம்மா. இப்போ எங்களுக்கு வந்து லைட்டா இப்போ இந்த கேஷுவல் தட்டுப்பாடுக்கு வந்து ஒரு அங்கே எடுக்கலாம் ஜூஸ் பண்ணலாமே சின்ன சின்ன சிராச்சிட்டு வந்து ஓ ஆத்தி விட்டிங்களா ஆத்தி விட்டி இப்படியே விட்டுட்டு போவோம் இதுக்குள்ளேயே. வெளியால போட்டு கொளுத்தி விடலாம் போல இல்லாட்டி கொளுத்தி விடலாம் சொன்னா நல்ல உரம் நான் சொல்றேன். அப்படியே நாங்கள் அப்படியே வந்து வெட்டிட்டு போடுற மாதிரி சிக்கலன்னு சொன்னால் ஒரு இடத்துல கொண்டு போட்டோம்னு சொன்னால் அது வந்து எங்களுக்கு ஒரு இதாக போடும் ஏன்னா இலகுவாக போடும். பெரிய மரம் தானே
உங்களோட வளவில ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. கேமரம் வந்து ஐயா வச்சது. சீயா அந்த மல்லிகை வந்து மாமி வச்ச. அப்பமா வச்ச மாதிரி வேணா. கொய்யா வந்து நான் நாத்தி குட்டிக்காண்டி வச்சேன். ம். நேத்தில மாங்கொட்டி மாங்கண்டு. ம். இந்த பாரு நாத்தில மாங்கண்டு பாரு. பாப்பா. அந்த பழைய விட்ட கொண்டு வா, பழைய விட்ட. அதான் கொண்டு போ. புது விட்ட. ம். அப்படியே அப்படியே வெளியால போடுங்க ஆறு. ஓ, வழியா விட சுவம் மங்களுக்கு. வெளியால வெளியால உள்ளுக்குள்ள அவ்வளவு. கவனம் சரக்கினாலும். நடுவெல்லாம் நாங்கள். ஓ. நான் அவரு வெட்டுறேன் எனக்கு இப்போ நேரி பேஜன் உண்டு. நேரிக்க பிடிச்சிட்டா இப்போ வெட்டுற கொஞ்சம் கஷ்டம். ஐயோ ஐயோ அம்மோ. நல்ல சோக்கான கத்தி கொண்டு வானே வெட்டு பழகுறாங்க. ஆட்டு அவன் மாதிரி தான் கிடக்கு பார்க்க சரியான கூறா கிடக்கு. இந்த வட்டி முடிப்பீங்களோ இன்னைக்கு? வட்டி முடிப்பீங்களோ? இப்போ மழை ஈரமில்லை தானே கெட்டு வந்து அப்போ கேமரம் சரியான இது விட்டா. ம். இன்னும் புல்லா அப்படியே வட்டி மொட்டையாக்கணும் என்ன வளர மெனி வந்து மழை காலம் முடியுதா? ம். பாருங்க அப்பா அந்த எவ்வளோ தெல்லி கேரி போட்டுண்டா போய். ஆனா ஜாது புறவண்டைன்னு நான் நினைக்கிறேன். கழுத்துக்கு மேலே போட்டு விட்றாப்பா. காஞ்சா தூள். மெயினா அந்த கரண்ட் கம்போல தான் விட்டோம். ஓ. மற்ற அந்த வீட்டு சீட்டுக்கு மேல பிக்கிது காய்ச்சது. கடும் கட்டு விளாண்ணா உண்மையாக பாருங்க ஒவ்வொரு கட்டு வளர்ந்து போன்றாங்க ஒவ்வொரு அந்த லைனு கட்டு போகுதுண்ணே. ம். எல்லாம் பட்டி நான் எடுத்து போடுவேன். ஓ ஓ ஓகே. அப்பா வந்து ஜாமரம் வட்டி முடிய நான் இதெல்லாம் வந்து அப்படியே சிக்கஞ்சி தொங்குது ஜாது. இதே முருகா ஃபுல்லா வட்டி ஓமன. அதோட நல்ல கப்பல் வாழை குலை. பாருங்க எப்படி குலை. ஓ பெரிய குலைண்ணே. அது கப்பல் இது காதலி. கண்டிப்பா இது நாங்க பழுத்து வெட்டேக்களை காட்டுவோம். ஓ அதாவது அதை முறிக்கலாம் அதை பற்றி முடியல நான் முறி சம்பல் போடல நாளைக்கு. உண்மையாக இந்த வாழைப்பொத்தி சம்பல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ரதியம்மாவிட்ட தான் சாப்பிட்டேன். அப்புறம் ரதியம்மா போடைகளை நான் யோசிச்சேன் கிடைவா வாழைப்பொத்தியில் சம்பல் போடுற நல்லா இருக்குமோன்றலாம் யோசிச்சேன் நான் கண்டபடிக்கு. ஆனால் உண்மையாக ஒருக்கா போட்டு தந்தா இந்த ருசி பேர் லெவல். அப்போ இதை வந்து நாளைக்கு நாங்கள் வாழைப்பொத்தி சம்பல் என்ன அப்போ இதை நாங்கள் அப்போ அதை வந்து வெட்டட்டும் நம்ம கத்தியெல்லாம் வெட்டாயினா இருக்கேன். கவனம் அப்பா நிற்கிறோம் அந்த எவ்வளோ தெளிவாக நிற்க பாருங்க வந்துச்சா ஆள் நிற்கிற வந்து தெரியுது இல்லை இந்த சீட்டுக்கு மேலே வந்து கஞ்சல் போட்டுப்படாத கிளீன் பண்ணி அந்த வாழையை முருகா ஃபுல்லாக சுற்றி இருக்கும். இந்த வெட்டு அப்படி இல்லை நெருப்பு வெட்டலோ அப்படியே மட்டையா. ஓகே இப்போ பார்த்தீங்க சொன்னோம் இப்போ எல்லாம் வந்து வட்டி கொட்டியாச்சு நம்ம. ஆனால் இப்படி ஃபுல்லாக கொட்டுறீங்க வந்து முளைக்கு பண்ணுறீங்களோ? முளைக்கும். ஆ வரும் கப்பு தான் பரப்போ உலகா உப்பை வந்து விராகோ அப்போ இங்கே கரங்கம்பிய இங்கே 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 இல்லை இல்லை இதை சொல்கிறேன் நான் வந்து இங்கே இந்த லைன் வந்து ஐயோ பட்டு கும்பமா உப்பை விரா கோடர் வந்துட்டு போலக்கா விரா கோடர் வந்துட்டு போலக்கு கொடுத்துறீங்களே போய் சொல்லுங்க 2000 ரூபாண்டா 1/4 கிலோ ஒரு 2000 ரூபா. ஆனால் அங்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் இந்த இந்த கட்டு விழுமா இந்த வயர் இறந்து வரும் போலக்கா. சரி இந்த அவ்வளோ போதா வாழையை வெட்டுவோம். இப்போ ஆத்திக்குட்டி வந்து விழுந்து ஆத்திக்குட்டி கையில் சின்ன காயம் வந்து குட்டிமா கை காட்டுங்க. இதில் வந்து சின்ன காயம் வந்து வந்துட்டு செட்டியான ஊர். ஆமாம் கவனம் கையில் விழுந்து விடுமா மாற்று இது நீங்கள் எழுத்து போடுவீங்க.
இந்த வாழைக்காயை பாதுகாக்கணும். ம் ஐயோ பண்ண கட்டிக்கிறேன். கத்தியை வாங்கினா கிட்ட கொடுங்க. கத்தியை துப்பி போட்டு எறிஞ்சு விடு. நான் வரைய கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ வாழைக்குள்ள இந்த கத்தியால் மயங்கி போடும். மயங்கி போடும். ம் முடியாது. வெட்டி கொட்டலாம் நல்ல கத்தியால சதம் சதம். வாழைக்குள்ள இதில் கை வச்சாலும் உடனே வாழைக்குள்ள சராண்டு போடும் தானே. முழுமான கத்தி யாருக்கு அது லட்டு அது போட்டு தெரியுண்டா விடுறாத என்னென்ன பிள்ளையெல்லாம் பயந்த பிள்ளையெல்லாம் கிடக்குறேன். வெள்ளை டிஷர்ட் வாழைக்காயை போட்டு அப்படி இருக்கும். கொஞ்சம் ரங்குட்டி மாக்கான் கை நோக்கானாக்கு ஆமாம் அதை வெட்ட மாட்டீங்க அம்மா. அனியா அவங்கள்ட்ட அந்த குடிச்ச சத்து வேலை அனியா மாக்குறீங்க. சத்து என்ன சத்து ம் நான் வீட்டை விட்டு வேலையெல்லாம் போட்டுறீங்க. அதுங்க நான் வந்து கொஞ்சம் அப்போ மூச்சரி என்னென்ன செய்யுது வேளாது அப்பா தான் வரும் வெட்டலாம் வேளாது இல்லை கத்தி உள்ள அடிவடை வெட்டியாச்சு அடிவடை ஆளு ரீ போட்டா போய் களைத்து போன அப்பாவுக்கு பெப்சி. களைத்து போன அப்பாவுக்கு பெப்சி. பெப்சி மழை குடிக்காங்கண்ணாம்மா. விளங்கல மழை நாங்கள் டீ போடலாம் இல்லையா அஞ்சு கேஸ் ஒன்றும் இல்லை. அங்கே அப்பா இப்போ நான் பாட்ட பாடும் மசு குடி உண்டாலும் தெரியாதா அப்பா அதுக்குள்ள தவளது போல கலந்து இல்லை களைச்சி போட்டீங்கப்பா. இப்போ கேஷ் படுறாங்க மாமா குளிக்க பார்த்து இப்போ பேரா வட்டி போட்டீங்க எங்க ஐயோ ஐயோ சாலாம் வளரங்களே இல்லை மாறுங்களா குடிங்க மண்டே கப்பம் இல்லை அவங்களோட கடையில். என்ன ஆள் கூடன்றது நாங்கள் தொட்டு பார்ப்போம் சோடா குளிர் உண்டு. நாங்கள் தொட்டு ஆ ஓ வாழை வெட்டி மாசு குட்டி போட்டுட்டு நான் அது பாத்தியாப்பா அப்போ பாசம் தானே. வாழை ஓட்டு 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 இல்லை மாசு குட்டி நான் கத்தி சரியில்லை கை மீன் போடும் வீங்கல அதான் என் பாலை பெரிய வேலை ஆனாவது வளரும் போதே சந்தேகமாக கிடக்கு பார்ப்போம்மா. நீவா காட்டு கொண்ட வீடு அதிகமாக அடிக்கடி கேட்குறேன். சரி நான் இழுத்து கொண்டே அந்த காணிக்கு ஓட்டினா அப்புறம் வேணுமா நான் எடுப்பேங்க வீடியோ ஜாதகத்துக்கு அப்புறம் இது இழுத்தால் மாந்தோப்பின் நின்று அதில் நின்றா தெரியல வட முடிச்சு. சரி ஏன்னா எல்லாரும் இழுப்பு வேணாமா ரெஸ்ட் எடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாமே வந்து துப்புரவாக்கியாச்சு. வந்து பாருங்கள் வந்து இந்த மரமெல்லாம் வந்து வெட்டியாச்சு. இனி அடுத்த ஒரு மழை வாரங்களில் வந்து நாங்கள் வீட்டை வந்து வெளுக்கிட போகிறோம். இந்த எல்லாமே வந்து கொம்பிள்ட் ஆச்சு. பாங்க மரத்தை வந்து பாருங்க என்ன தலைமுடி வெட்டினாக்களோ தலைமுடி வெட்டினாக்கள் கிடக்கு. அப்படி அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கஞ்செல்லாம் போட்டாச்சு. அப்போ அங்கே ஒரு அக்கா ஒரு அந்த விறகு எடுத்துகிட்டு இருக்கிறாரு. சரி ஓகே அப்போ எல்லாமே வந்து தரமட்டமாக்கியாச்சு. இந்த மரம் வந்து நீ எப்போ வளருதோ கடவுளுக்கு தான் தெரியும். என்னம்மா இந்த மரம் நீ எப்போ வளருதோ கடவுளுக்கு தான் தெரியும். என்ன இந்த மரம் தான். சரி நான் அப்போ நான் வீடியோ இதோட முடிச்சு கொள்ள வேணாம்மா களைச்சி போட்டா அவ்வளோ அம்மா அள்ளிக்கோட்டையா இந்த மலைக்கு வந்து இதெல்லாம் துப்புராக்கும். ஓ சரி ஓகே அப்போ இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சு கொள்ள வேணாம்மா. இன்னும் புதிய வீடியோ சந்திப்போம்.